Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. Noise and Grinds, Sasta Production presents Rock on Harris live in concert Coimbatore. Book your tickets on District app or scan the QR code below. வீட்டில் வேலைக்காரியாக வேலை பார்த்துருக்கோம் 10-20 வருஷமா. ஒவ்வொரு ட்ராக்காக போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு இனியா கூட எங்களுக்கு ஒரு காம்போ வந்து வரும்னு எதிர்பார்க்கல. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பேசும்போது தான் மற்ற ஆர்டிஸ்ட்டு, நான் யாரும் சொல்ல விரும்பல, காமனாக எப்படி இது எப்படி சாத்தியமாகும், வேலைக்காரிமான போய் இப்படி கொண்டு வராங்க அப்படின்னு கொஞ்சம் ஒரு மாதிரி இது பண்ணி பேசினாங்க. உங்களை ரொம்ப நீங்கள் மண்டக்கணும், திமிரு பிடிச்சவங்கன்னு நினச்சோம் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ரியல் லைஃப்ல எப்படி கம்பம் மீனா மேம்? பாடி ஸ்ட்ராங்கு, பேச மட்டும் வீக்குங்கிற மாதிரி. பாக்யலட்சுமியில எந்தெந்த சீன்லாம் வந்து அப்படியே உங்க லைஃப்ல நடந்த மாதிரி ஒன்று ரிஃப்ளெக்ட் ஆகும்? எனக்கு ஹஸ்பண்ட் கேரக்டரை காட்டினாங்க. அவர் பயங்கரமாக குடிச்சிட்டு என்னை ரோட்ல எல்லாம் அடிச்சு, எனக்கு ஆடவே தெரியல, இதுக்கு வின்னிங் கிடைக்கலன்னு வேற அழுக அப்படின்லாம் நிறைய ட்ரோல்ஸ் கொடுத்தாங்க. அப்போ வந்து ஆன் செட்டில் இனியா எப்படி இருந்தாங்க? நீங்க என்னெல்லாம் ஆறுதல் சொன்னீங்க? ரொம்ப ஃபீல் பண்ணாங்க மீன்ஸ் என்னென்னா, எல்லாம் இதை போய் இவ்வளோ பெரிய விஷயமா ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, உண்மையிலே அவர் கிளாசிக்கல் டான்ஸர் வேறு. ஸ்டாலின் சாரையும் உங்கள் ஃபோட்டோவையும் போட்டு திருமண வாழ்த்துக்கள் அப்படிலாம் போடுறாங்களே, ஃபோட்டோ போட்டு இப்போ விஷ் பண்ணி பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருந்தேன். அதே ஒரு யூடியூப் சேனல்காரன் எடுத்து இப்போ பாக்யலட்சுமியில வந்து விறுவிறுப்பான ஒரு சில சீன்ஸ் போயிட்டு இருக்கு. இது ஃபியூச்சர்ல என்னவா மாறப்போகுது தெரியல. ஆனால் அவங்க எல்லாருமே என்ன பேசிக்கிறாங்கன்னா, கூடிய சீக்கிரம் சீரியல் முடிய போகுதுன்னு பேசிக்கிறாங்க. பாக்யலட்சுமியில இப்படி ஒரு ட்விஸ்ட் நாங்க யாருமே எதிர்பார்க்கல மேம். இது உங்களுக்கு ஆல்ரெடி டைரக்டர் சொல்லிட்டாரா? இல்லை, நானே எதிர்பார்க்கல. எனக்கு ஒரு ட்ராக் இப்படி வரும்னு நானே எதிர்பார்க்கல. ஆல்ரெடி நிறைய பேர் கேட்பாங்க, என்ன உங்கள் ஃபேமிலி இருக்குது, செல்வி இருக்குது, செல்வி வீட்டுக்காரக்கான ஆல்ரெடி ஒரு வாட்டி காமிச்சிருக்காங்க ஒரு 2 years பேக்கு. ஓகே, ஆமாம். ஆனால் அதுக்கப்புறமா காட்டில் அப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருந்துச்சு. திடீர்னு எங்கள் டைலாக் ரைட்டர் மேடம் வந்து அப்படியே ஓப்பன் பண்ணிட்டாங்க ஒரு நியூ ட்ராக். ஆமாம், நானே எதிர்பார்க்கல. பயங்கர ஷாக்கிங். எனக்கு இவ்வளோ ஒரு இது வந்து ஒரு நம்ம வீட்டில் வேலைக்காரியாக வேலை பார்த்துருக்கோம் 10-20 வருஷமா. ஒவ்வொரு ட்ராக்காக போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு இனியா கூட எங்களுக்கு ஒரு காம்போ வந்து வரும்னு எதிர்பார்க்கல. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ ரீச். ஆல்ரெடி நான் பாக்கியலட்சுமி மூலமாக ரொம்ப ரீச். நான் வந்து என்னை ரொம்ப எல்லாருக்கும் எங்கே போனாலும் என்னை ரொம்ப பிடிக்கும், நீ பேசுகிறது வைக்கிறது எல்லாம் ரொம்ப பிடிக்கும் சொல்லுவாங்க. அதுலேயும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டராக அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே உள்ளே வந்து இன்னொரு கேரக்டராக ஒரு ட்ராக்காக ஓப்பன் ஆகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மூலமாக எங்கள் டைலாக் ரைட் மேடம் பிரியா தம்பி மேடத்துக்கு ரொம்ப 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 நான் நன்றி சொல்லிக்கிறேன். உங்களோட கேரக்டருமே வந்துட்டு இப்போ த்ரூஅவுட் பாக்யலட்சுமி, பாக்யாக்காக ஒரு நல்ல சப்போர்ட்டிவான ஒரு விமன், ஒரு ஸ்ட்ராங் இண்டிபெண்டன்ட் விமனாக தான் நாங்கள் பார்க்குறோம் உங்களை. ரியல் லைஃப்பில் எப்படி கம்பம் மீனா மேம்? நான் ரியல் லைஃப்லேயும் அப்படி தான், ரொம்ப ஸ்ட்ராங் உமன் தான். நான் ரொம்ப ஒரு போல்டான லேடி அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க. இருந்தாலும் பாடி ஸ்ட்ராங்கு, பேச மட்டும் வீக்குங்கிற மாதிரி வெளியில் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரியே காமிச்சு எல்லாரையும் அப்படியே ஒரு அலாட்லேயே வச்சு அப்படியே கொண்டு போயிட்டுருக்கோம் லைஃப்பை. கரெக்டாக. ஆமாம், பார்த்தா பயப்படணும். பார்த்தாங்கிறது இல்லை, பொதுவாகவே ஃபேஸ்புக்கில் என்னோடய மீடியா, சோசியல் மீடியா எல்லா இதுலேயுமே கூட அவங்க இன்னும் ஒரு பயம், கம்ப மீனானா அவங்ககிட்ட ஒரு பயம் இருக்கும் பேசுகிறதுக்கு அப்படின்னு யோசிப்பாங்க. ஃபஸ்ட்டு எல்லாருமே என்கிட்ட பேச ஆரம்பிச்சுன்னு சொல்லுவாங்க, ஐயா நீங்கள் இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கீங்க, இவ்வளோ இதாக பேசுகிறீங்க, உங்களை ரொம்ப நீங்கள் மண்டக்கணும், திமிரு பிடிச்சவங்கன்னு நினச்சோம் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இப்போ இந்த சீரியல் கேஸ்ட்லேயே வந்து உங்களை ஃபஸ்ட் டைம் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நடிக்க ஆரம்பிக்கும் போது யாராவது உங்ககிட்ட சொன்னாங்களா, நான் ஃபஸ்ட்டு உங்க பார்க்கும்போது ரொம்ப ஆட்டிடியூட் திமிரு பிடிச்சவன் நினச்சேன், இப்போ பார்த்தா இவ்வளோ குழந்தையா இருக்குது, அந்த மாதிரி யாராவது சொன்னாங்களா? இது எங்கள் செட்டில் இல்லை. ஆக்சுவலி நான் இது பாண்டியன் ஸ்டோர்ஸ், பாக்கியலட்சுமி ரெண்டுமே ஒரே ஒரு ப்ரொடக்ஷன் தான், வீனஸ் இன்ஃபோடெயின்மென்ட் சொல்லிட்டு. அதனால் ஆல்ரெடி எங்கள் டீம் டைரக்ஷன் ஃபீல்டு, டெக்னிக்கல் ஃபீல்டு எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனால் அதில் பாண்டியன் ஸ்டோர்ஸில் ஒரு 4 years 5 years ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால ஆர்டிஸ்ட்டு தான் கொஞ்சம் மாறி இருக்காங்க. அப்படி யாரும் சொல்லலை. அப்புறம் பேசும்போது அவங்களுக்கு எல்லாம் என்னோடய பேச்சு எல்லாருக்குமே என்னை ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே நல்லா ஜாலியாக இதாக இருப்போம். ஆனால் இங்கே சொல்லலை. எனக்கு பேசிக்காக நான் எல்ஐசி ஏஜென்ட்டு. ஓ அப்படியா? ஓகே ஓகே. இப்போயும் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லை, இப்போ பண்ணலை. 2010க்கு அப்புறமா பண்ணலை. 2001லேருந்து நான் 10 வருஷம் லீடிங் ஏஜெண்ட் எங்கள் ஊர் சைடு, தேனி மாவட்டம் முத்தம்பாளையம் பிரான்ச்சு. நான் அங்கே இருக்கும்போது அப்போயே அந்த டைம்லேயே நான் பைக்கில் தான் போவேன் வருவேன்.
இது டிவிஎஸ் சாம்ப் வச்சுருந்தேன், ஹைனடி கோண்டா வச்சுருந்தேன். அப்போ நான் அந்த என்னோட இதெல்லாம் பார்த்துட்டு ஃபீல்டு ஒர்க்கு தான் ஃபுல்லாக பைக்கில் தான் போய் வருவோம். எல்லாம் எனக்கு தெரியாத டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. போலீஸ்லேருந்து டீச்சர்ஸ், பேங்கு எல்லா ஏரியாவுக்கும் தைரியமாக துணிச்சலாக போய் கார்டை கொடுத்துட்டு இந்த மாதிரி நான் எல்ஐசி ஏஜென்ட் பாலிசி பண்ணுங்கன்னு சொல்லி கேன்வாஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி இருக்கும்போது நான் வரதை பார்த்துட்டு ரொம்ப திமிரு பிடிச்சி பொம்பளை பாடுறா எவ்வளோ திமிராக இருக்கார் அப்படி தான் நினப்பாங்க. ஒரு எங்கள் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் லாயர் ஆஃபீஸ்லாம் இருக்கும். அவங்ககிட்ட போய் பாலிசி கேட்கும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க, அப்போது நீங்கள் ஆஃபீஸ் வந்து போகும்போது அப்போ நான் மொட்டையெல்லாம் எடுத்து கேப் வச்சுருப்பேன். அண்ட் இப்பேற்பட்ட ஒரு ஸ்ட்ராங் லேடியாக இருந்தாலுமே அவங்க லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயம் தாண்டி வந்திருப்பாங்கல்ல. ஸோ அப்படி கம்பம் மீனாவே பயந்த ஒரு விஷயம் இல்லை ரொம்ப சேலஞ்சிங்காக ஸ்ட்ரகிளை தாண்டி வந்த ஒரு விஷயம்னா என்ன? அதெல்லாம் நிறைய இருக்குது. 1 2 கிடையாது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் சொல்கிற விஷயங்கள் அப்படின்னு இல்லை. சேலஞ்சிங்கான விஷயம்னா எனக்கு என் பசங்க 2 பேரையும் படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி ஒரு நல்ல ஒரு இதில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒன்று தான் என்னோட தாட்டில் இருந்த விஷயம் எல்லாமே. எனக்கு 2 பையங்களும் படிக்க வச்சு பெரிய லெவலில் கொண்டு வரணும்னு நினச்சேன். அதே மாதிரி பசங்க 2 பேருமே இப்போது பெரிய பசங்க. எனக்கு 2 பையனும் கல்யாணம் ஆயிடுச்சு, பேத்தி பேரன் இருக்காங்க. அப்போ வந்து உங்களோட ரியல் லைஃப்பில் பசங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன்னு சொல்கிறீங்கல்ல, பாகியலட்சுமி அப்படி தான். நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்க, நான் இவ்வளோ செலவு பண்ணுறவனுக்காக நீ இப்போ இப்படி லவ் பண்ணிட்டு இருக்கியடா. அதெல்லாம் நான் ஃபீல் பண்ணி பேசின வார்த்தைகள். ஏன்னா நம்ம அதெல்லாம் கடந்து வந்திருக்கோம். இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க சூப்பராக நடிச்சிருக்கு, அப்படியே ரியலாக நடிச்சிருக்கேன். நம்ம அதெல்லாம் உள்வாங்கி நம்ம அந்த பொசிஷனில் இருந்தால் எப்படி இருந்தோம், எப்படி இருப்போம், அந்த பேரண்ட்ஸோட மைண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நடிப்பு. அந்த டைமில் அதை நம்ம உள்வாங்கி நடிக்கிறதுனால அது அப்படியும் ரியலாக வந்து. ஆனால் பாகியலட்சுமியில் எந்தெந்த சீன்லாம் வந்து அப்படியே உங்கள் லைஃப்பில் நடந்த மாதிரி ஒன்று ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா எந்த சீன்லாம் இருந்துச்சு? எனக்கு ஹஸ்பண்ட் கேரக்டரை காட்டும்போது அவர் பயங்கரமாக குடிச்சிட்டு என்னை ரோட்லெலாம் அடித்து இழுத்துட்டு போவார். போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் அப்புறம் பாக்கி அக்கா வந்து என்னை வந்து எடுத்துகிட்டு வருவாங்க ஜாமீனில். இது 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துக்க. அதெல்லாம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கு? அதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறதில்ல, கடந்து வந்திருப்போம், பார்த்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கு. பசங்க என்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு என் பசங்க 2 பேருமே ரொம்ப நல்ல பசங்க. இப்போ எப்படி சீரியலில் காட்டுற மாதிரி அமைதியான பசங்க. இப்போ இந்த ஆகாஷ்மே ரொம்ப நல்ல பையன்தான். என் பசங்க தான் காட்டுறது. பையன் லவ்வுக்காக அது இந்த வயசில் வர்ற விஷயம் தானே. என்ன ஒரு விஷயம் அதுக்காண்டி லவ் வர்றது என்ன, வசதியானவங்க வசதி இல்லாதவங்க இல்லை அம்மா வீடு வேலை பார்க்குறவங்க முதலாளி வீடு தொழிலாளி வீடுனா வரும். லவ் வர்றது வந்து அப்படி பார்த்து வராது. அதனால் அவன் பார்த்து ஏதோ பண்ணியிருக்கான். அதனால் மற்றபடி என் பசங்க நல்ல பசங்க தான். அப்படிதான். அப்போ வந்து இவர் வயசில் லவ் பண்ணுறது காமன் தான். ஒரு அம்மாவா உங்களுக்கு அது புரியுது இல்லையா? ஏன்னா அவர் பண்ணது தப்புன்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. பட் ஒரு அம்மாவா அவரோட மனசு உங்களுக்கு புரியுது. கண்டிப்பாக நான் லவ்வுக்கு எதிரியே கிடையாது. ரியல்லையும் கிடையாது, ரீல்லையும் கிடையாது. ஏன்னா என் பெரிய பையன் லவ் மேரேஜ் தான் பண்ணான். நாங்கள் எல்லாம் சம்மதிச்சு ஓகே பண்ணி தான் பண்ணோம். இது ரியலில் சொல்கிறேன் நான். ரீல்லுமே லவ்வுக்கு எதிரி கிடையாது. லவ் பண்ணுற இந்த வயசில் அப்புறம் வராமல் என்ன செய்ய, என்னென்னா நம்ம குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சு இப்போ அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம சரி ஓகே அப்படி அம்மா நம்மளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்காங்க, நம்ம ஃபஸ்ட்டு இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு வரணும். யாரும் ஆனால் அப்படி பண்ண மாட்டாங்கல்ல. சீரியல்னு இல்லைங்க, நான் வந்து பொதுவாக ரியல் லைஃப்லேயே பார்த்துருக்கேன். இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு வீட்டில் வேலை செய்கிறாங்க, அது ஒரு பணக்கார வீடுன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா பாசமாக அக்கா தங்கச்சி அண்ணி அம்மா எல்லாருமே வந்து அவங்களோட ரிலேட்டிவ் மாதிரி அவங்க கூட பழகுவாங்க வேலை செய்கிறவங்க கூட. அதுவே அந்த வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது காசை காணோம், இல்லை வந்து இந்த பையன் இந்த மாதிரி பொண்ணை லவ் பண்ணுறான் அப்படின்னு வந்தும் வேற மாதிரி அந்த முகத்தை காட்டுறாங்க இல்லையா? அவங்க வேலை செய்கிறவங்க தான் அப்படிங்கிற மனநிலை அந்த இடத்துல ஹிட் ஆகிடுது. ஸோ அதை பற்றி நீங்கள் அந்த கேரக்டர் நடிக்கிறனால நான் கேட்குறேன், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுதான் மனுஷனோட இயல்பு ஆயிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட மற்றவங்களுக்காக அந்த ப்ரெஸ்டேஜ் பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ நம்ம அடுத்தவங்க என்ன உன் வீட்டில் வேலை பார்த்தவ வேலைக்காரி மகனை போய் உன் மகன் லவ் பண்ணுறாங்கள அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு அந்த ஒரு இது எல்லாருக்கும் அந்த ஏற்றுக்கிற மாட்டாங்க. எல்லாரும் அப்படி அந்தளவுக்கு ஏற்றுக்கிற அளவுக்கு இன்னும் மனுஷங்க பக்குவப்படலைன்னு நினைக்கிறேன் நான். ஊருக்கெல்லாம் கதை சொல்லுவோம், ஊருக்கெல்லாம் நம்ம நியாயம் பேசுவோம், பட்டிமன்றம் போட்டு மேடை பேச்சிலே பேசுவோம். நம்ம வீட்டுக்குள்ளே நடந்தால் யாரும் ஏற்றுக்கிற மாட்டோம். ஆனால் இதில் நான் மட்டும் விதிகளுக்கு நான் ஏற்றுப்பேன். மேம் இப்படி ஒரு லைஃப்பில் உங்களுக்கு ரியலாக, அதாவது நீங்கள் அந்த வீட்டு முதலாளியாகவும் உங்களுக்கு வந்துட்டு வீட்டு வேலை செய்கிற பையன் வந்து லவ் பண்ணால்
ரியலாகவே அது அதை தான் நான் சொல்கிறேன். நான் லவ்வுக்கு எதிரி கிடையாது. அது யாராக இருந்தால் நான் லவ் நம்ம பணம் காசுங்கிறது நம்ம அதை எதிர்பார்க்கல. நான் பொண்ணு நல்ல பொண்ணா, நல்லா படிச்சிருக்கா, நல்ல பொண்ணு, அவ்வளோதான். அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க வாழ போகிறாங்க. அதில் நம்ம என்ன சொல்லி என்ன பண்ண போகிறோம்? அதுதான் என்கிட்ட ஃபஸ்ட்டு இதை சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு தெரில. இந்த ட்ராக் ஓப்பன் ஆகும்போது எல்லாருமே எங்கள் டீமில் கொஞ்சம் அப்படியேவும் என்ன இப்படி இன்னும் வேலைக்காரி மகனை போய் கல்யாணம் பண்ணுற மாதிரி கொண்டு வராங்க. ஃபஸ்ட்டு இது இப்படி வரப்போகுதுன்னு எனக்கு ரொம்ப நாளாக தெரியாது. ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி ட்ராக் வந்து இப்படி மாதிரி செல்வியோட பையனை காட்ட போகிறாங்க. செல்வி பையனுக்கு ஆடிஷன் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு. ஆல்ரெடி பையங்க 3 பேரை காமிச்சாலும் இப்போ எவ்வளோ 5-6 வருஷம் ஆயிடுச்சுன்னா பையன் கலெக்டர் படிக்கிறான்னா படிக்கிற அளவுக்கு பெரிய பையனாக வரணும்ல. நல்லா ஆடிஷன் நடந்துகிட்ருக்குங்கிற விஷயம்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. திடீர்னு தான் அவர் அப்படி எங்கள் டைரக்டரே ஒரு நாள் கேட்டார், மேடம் தெரியுமா, என்னை கம்பம் மேடம் அப்படி தான் கூப்பிடுவாங்க. கம்பம் மேடம் விஷயம் தெரியுமா அப்படின்னாரு. என்ன சார்? இந்த மாதிரி தான் உங்கள் பையன் கேரக்டர் தான் ஆடிஷன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்க. அப்படியா அப்படின்னு சொல்லும்போது அப்போ பேசும்போது தான் மற்ற ஆர்டிஸ்ட்டு, நான் யாரும் சொல்ல விரும்பலை, காமனாக பேசுனாங்க. எப்படி இது எப்படி சாத்தியமாகும், வேலைக்காரி மகனை போய் இப்படி கொண்டு வராங்க அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஒரு மாதிரி இது பண்ணி பேசுனாங்க. இப்போ அப்போ அதான் நான் சொன்னேன், இப்போ நான் இன்னொரு சீரியலும் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து நான் ஹீரோவுக்கு அம்மா. அப்போ நான் சொன்னேன், ஹீரோவுக்கு அம்மா, என் பையன் வந்து ஒரு மினிஸ்டரோட வீட்டில் வேலை செய்கிற பையன்தான், டிரைவராக வேலை செய்கிறான். ஆனால் மினிஸ்டரோட பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறோம். சீரியல் பேரே சொல்லாமே, வள்ளியின் வேலைன்னு தான் பண்ணிகிட்ருக்கேன். அதில் ஹீரோவுக்கு அம்மாவை பண்ணிகிட்ருக்கேன். பண்ணிடுவாங்க. நான் சொன்னேன், அதில் வந்து நாங்கள் ஃபேமிலியாக இருக்கோம், என் பையன் டிரைவரு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேங்க, ஏற்றுக்கிறேங்க. இதில் வேலைக்காரியாக வேலை செஞ்சதுனால என் பையன் லவ் பண்ணக்கூடாது, இது என்னம்மா நியாயம் அப்படின்னு சொல்லி நான் பேசியிருக்கேன். அதான் வந்து பாருங்க, இது ரியல் லைஃப்ல இல்லை, ரியல் லைஃப்ல கூட சில பேரால ஏற்றுக்க முடியல. நிறைய பேர்னால ஏற்றுக்கிற முடியல. அதை வந்து மக்கள் எப்படி ஏற்றுக்குருவாங்களோன்னு நினைக்கிறாங்க. மக்கள் ஏற்றுக்கிட்டாலும் இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அதுதான் விஷயம். ஏன்னா இப்போ டிவி சீரியல்ஸ் வந்துட்டு நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து இனியாவை கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னா மக்கள் மனசுல ஓ அப்போ வந்து ஏற்றத்தாழ்வுலாம் கிடையாது போல, எல்லாரும் சமம் தான் அப்படிங்கிற மனநிலை உருவாகும் இல்லையா? அது ஒரு நல்ல விஷயம் தான். நான் அதை ஹெல்த்தியாக பார்க்குறேன். பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டால் அது நல்ல விஷயந்தான். சில பேர் நீங்கள் என்ன எங்கள் பிள்ளை இப்போ வசதியானவங்க வீட்டில் வேலை செய்கிறாங்கன்னா, அப்போ எங்கள் பிள்ளைகளுக்கு கெடுக்கிற மாதிரி சொல்கிறீங்களா? அப்போ எங்கள் வீட்டில் வேலைக்காரி வந்து நாளைக்கு எங்கள் பிள்ளைய கல்யாணம் பண்ணணும்னு நினச்சா வேலைக்காரி நாங்கள் கொடுக்க முடியுமா? அந்த மாதிரி யோசிக்கிறாங்க, இந்த மாதிரி யோசிக்கிறாங்க. அண்ட் டாக்கிங் அபவுட் த கேஸ்ட், நாங்கள் வந்துட்டு இப்போது சீரியல் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கும்போது அங்கங்கே சில ஏற்றத்தாழ்வுகள் வரும், சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். ஸோ அப்படி ரீசெண்டாக நடந்த ஒரு ட்ரோல் தான் இனியாவை வந்து அந்த டான்ஸ் ட்ரோல் பண்ணாங்க. இவங்களுக்கு ஆடவே தெரியல அப்படிலாம், பட் ஸ்டில் அவங்க குழந்தையிலேருந்து ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் இல்லையா, அது அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. பட் ஆடியன்ஸ் எல்லாருமே இதுக்கு ஆடவே தெரியல, இதுக்கு வின்னிங் கிடைக்கலன்னு வேற அழுக அப்படின்லாம் நிறைய ட்ரோல்ஸ் கொடுத்தாங்க. அப்போ வந்து ஆன் செட்டில் இனியா எப்படி இருந்தாங்க? நீங்கள் என்னெல்லாம் ஆறுதல் சொன்னீங்க? ரொம்ப ஃபீல் பண்ணாங்க மீன்ஸ் என்னென்னா, எல்லாம் இதை போய் இவ்வளோ பெரிய விஷயமா ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, உண்மையிலே அவள் கிளாசிக்கல் டான்ஸர் வேறு. ஆனால் கதையே அதுதானே. அவள் வந்து தெரியாமல் தான் ஆடணும், தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி தான் ஆடணும், அது தோற்று போகணும், அந்த மாதிரி தானே கதைப்படி. அதுதான், அதனால் அப்படி தானே பண்ண முடியுங்கிற ஒரு விஷயம். ஆனால் நான் சொன்னேன், இதெல்லாம் பப்ளிசிட்டி இனியா விட்டுரு, இதெல்லாம் மைண்டில் ஏற்றி. நான் அதுதான் சொன்னேன். இல்லை ஆண்டி, அவள் என்னை மீமின்னு தான் கொடுவாங்க. இல்லை மிமி, இருந்தாலும் இப்படிலாம் பண்ணலாம், நான் அதை மைண்டில் ஏற்றிக்கலை, மற்றவங்க எல்லோரும் கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. விடுனியா, இது ஒரு பப்ளிசிட்டி, இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பப்ளிசிட்டி தானே, விடுங்க அப்படின்னு சொல்லி பேசி கலாய்ச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் வந்து சீரியல் டேரக்டரோ இல்லை மற்ற காஸ்ட்டோ வந்து இந்த ட்ரோல் பார்த்து என்ன ரியாக்ட் பண்ணாங்க? யாரும் எதுவும் சொல்லலை, இது நடக்கிற விஷயம் தானே. இப்போது எவ்வளோ விஷயங்கள் அவங்கவுங்க இப்போ நிறைய பேர் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுக்கிட்டு, நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாவில் இருந்துக்கிட்டு எதையாவது ஒன்று பண்ணால் தான், நெகட்டிவாக பண்ணால் தான் அவர் வந்து எல்லாம் வியூஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் பண்ணுறாங்க. அதனால் இப்போலாம் அதெல்லாம் மைண்டில் நம்ம ஏற்றிக்கவே கூடாது. நீங்கள் எவ்வளோ படங்கள் நடிச்சிருக்கீங்க, சீரியல் நடிக்கிறீங்க, உங்களுக்கு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கும், அதையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் எப்படி உங்களை மோட்டிவேட் பண்ணிப்பீங்க? எனக்கு நடிப்பு விஷயத்தில் எப்போயுமே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் வந்தது கிடையாது. எனக்கு அப்படி பெருசாக வந்ததில்லை. சும்மா வேறு மாதிரி ஏதாவது கமெண்ட் போட்டாங்கன்னா மட்டும் நம்ம அதை மைண்டில் ஏற்றிக்கிற கூடாது, அதை கண்டுக்கவே கூடாது. அதுக்கு நம்ம பதில் சொல்கிறோம், அதை நம்ம அப்படியே உத்து நோக்கணுன்னா தான் நம்மளை வந்து
ஓ அதை வச்சு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவாங்க. நம்ம அதை கண்டுக்கவே கூடாது, இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இப்போ நான் கம்பம் மீனா பத்தி ரீசெண்டா ஒரு காசிப் வந்து நான் கேள்விப்பட்டேன். அதாவது இப்போ இத பத்தி பேசும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸ்டாலின் சாரையும் உங்க ஃபோட்டோவையும் போட்டு திருமண வாழ்த்துக்கள் அப்படிலாம் போடுறாங்களே, என்னது மேம் அது? உண்மையிலேயே அதை பார்த்துட்டு சிரிப்பு தான் வருது. ஆனால் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குன்னா, எனக்கு கஷ்டம் இல்லை, எனக்கு வந்து அது ஒரு அது அது ஃபேக்கு ஃபால்ஸுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா பாவம் அவர் கல்யாணம் ஆகி 2 பசங்க இருக்காங்க, காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. நாங்கள் 2 பேரும் ஒன்றா சீரியல் நடிக்கிறோம். இப்போ சீரியல்லாம் நடிக்கும்போது ஃபோட்டோ எடுப்போம் எல்லாருமே. ஏதாவது ஃபங்க்ஷன் சீன்ஸ் அப்படி இப்படின்னு எடுத்து போடும்போது அவருக்கு பிறந்தநாள் வந்துச்சுன்னு சொல்லி ஃபோட்டோ போட்டு விஷ் பண்ணி பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருந்தேன். அதே ஒரு யூடியூப் சேனல்காரன் எடுத்து அது என்னது எங்கள் 2 பேர் எங்களுக்கு இன்றைக்கி திருமண நாள், எங்களெல்லாம் வாழ்த்த மாட்டீங்களா அப்படின்னு போட்டு விட்டான். லூசு அவன் போட்டுட்டாங்கிறத விடுங்க. இப்போ நம்மளுக்கு வந்து தெரியும் இது ஃபேக்கு அப்படின்னு. ஊரில் இப்போ நம்ம ஊர் சைட்லாம் கொஞ்சம் வில்லேஜ் டைப், வில்லேஜுன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் இன்னும் கூட மக்கள் இவ்வளோ பார்க்கறத நம்புவாங்க. இவ்வளோ பார்க்கறத நம்புறதுங்க. என்ன இப்படி தெரியும், அவரை யாருன்னு தெரியும், என்னைய யாருன்னு தெரியும். தெரிஞ்சால் கூட திருப்பி அவங்கள கால் பண்ணி என்ன இப்படி போட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏங்க அவன் என்ன இது அவங்க பொய்யா சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்படி போடலாமா அப்படின்னு சொல்லியிருக்கோம். நான் என்னை விட அவங்க வீட்டில் இப்போ பிரச்சனை தானே வரும் பாவம். அவங்க புரிஞ்சுக்கிறவங்க அவங்க ஒய்ஃபே எனக்கு தெரியும், ஃபேமிலியாகவே தெரியும். எங்களுக்கு தெரிஞ்ச இப்படி இதை போய் அவங்க நம்பவும் மாட்டாங்க தெரியும். இருந்தால் கூட மனசு எல்லாருக்குமே ஒரு மன உளைச்சல் தானே. அவங்க வீட்லேயும் பிரச்சனையாகி ஏதாவது ஒரு மனசு கஷ்டம் தானே. இதை இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அந்த அப்படி போட்ட அந்த கல்யாண நாள் எங்களை வாழ்த்துங்கன்னு போட்ட அந்த நியூஸ் வந்து அப்பட்டமான பொய்யான நியூஸு. இதை யாரும் நம்பாதீங்க. இதை நம்பிக்கிட்டு வேற கீழே அதிலே போடுறாங்க, இது பேக்கு, இது பொய் சொல்கிறாங்க, இது இல்லை, இது உண்மை இல்லைன்னு போடுறாங்க. சில பேர் வாழ்த்து சொல்கிறாங்க. அப்படி வாழ்த்து சொல்கிறவங்களுக்கு சொல்லிக்கிறேன், எனக்கும் ஸ்டாலினுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. பாவம் அவருக்கு ஃபேமிலி 2 பையன் படிச்சிட்டு இருக்காங்க. தேவையில்லாமல் உங்களுக்கு வியூஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி எதையாவது போட்டு எல்லாரோட மனசையும் கஷ்டப்படுத்தாதீங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்க தயவு செஞ்சு. என் பசங்ககிட்ட நான் சொன்னேன். அப்புறம் இருந்தோம் அந்த மாதிரி போட்டாங்கல்ல, அவங்களுக்கு வேணால் இது பண்ணி பேசுங்க. என் பையங்க ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க, நம்ம ஏமா போய் கேட்கணும், அவன் போட்டால் போட்டுப்பா, இதெல்லாம் தெரியாதா? எத்தனையோ பேர் எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் நயன்தாராவை பற்றி என்னென்னமோ பேசுகிறாங்க. எல்லோரும் பேசுகிறவங்கள அப்புறம் போயிட்டு நம்ம நோண்டிகிட்டே இருக்க முடியுமா? விடுங்க அப்படின்ட்டானுங்க. எஸ், பாகியலட்சுமி வந்து இத்தனை வருஷங்களாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. பாக்யா அக்காவுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரியல் லைஃப்பில், அதாவது ஆஃப் த ரெக்கார்டு எந்த மாதிரி உங்ககிட்ட? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்களும் பாக்யா அக்காவும் ரொம்ப க்ளோஸ்ன்னு நினைக்கிறேன் இல்லையா? லைக் இன் சீரியல், ஆஃப் த ரெக்கார்ட் ஆல்சோ. ஸோ அவங்கள பற்றி சொல்லுங்கள். அந்த மாதிரிலாம் இல்லையா? நீங்கள் சிரிக்கிறதுல எனக்கு தெரியுது. பேசுவோம், இதெல்லாம் இன்னொரு நாள் பேசுவோம். சரி, ஏன் என்ன ஆச்சு? இல்லை சும்மா சொல்கிறேன். ஓகே போவோம், அவ்வளோதான். எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்ப்போம். எங்களுக்கு வந்து பாக்கியலட்சுமி செட்டில் எப்படின்னா, எங்களுக்கு தனித்தனி ரூம் இருக்குது. எங்களுக்குன்னு தனி கபோர்டு அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அதனால் எங்களுக்கு கொடுத்துருக்க ரூமில் வந்து நான், இனியா, அமிர்தா, திவிமா, ராஜியம்மா, ஈஸ்வரி பாட்டி, நாங்கள் ஒரு ரூமில் இருப்போம். அவங்க வந்து பாக்கியா வந்து ஒரு ரூமில் இருப்பாங்க. அந்த பக்கம் கோபி சார், செலியன், எழில் அவங்க எல்லாம் ஒரு ரூமில் இருப்பாங்க. அதனால் வந்து நடிக்கும்போது மட்டும்தான் கீழே வருவோம். அது வீடு ஆக்சுவலி அதுதான் பெர்மனெண்ட்டான வீடு பாக்கியலட்சுமியோடது. மேலேருந்து கீழே வரும்போது அங்கனக்குள்ளே அசம்பிள் ஆகும்போது எதாவது பேசி சிரிச்சுக்கிருவோம், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு ரொம்ப க்ளோஸாலாம் எதுவும் இல்லை, யாரும் இல்லை. எங்கள் ரூம்குள்ளே நாங்கள் க்ளோஸாக இருப்போம். நாங்கள் 4 பேர் ரொம்ப க்ளோஸாக இருப்போம். ரொம்ப க்ளோஸாக நல்லா எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கிடுவோம், பேசிக்கிறோம், சந்தோஷமாக ஜாலியாக இருப்போம் 5 பேர். அண்ட் பாகியலட்சுமிங்கிறது வந்து ஃபுல்லாக விமன் சென்ட்ரிக் சீரியலுங்கிறனால இந்த விஷயத்த நான் கேட்குறேன். அந்த செட்டில் எந்த ஒரு பெண் பார்த்து உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பயராக இருக்கும், சூப்பர்ப்பா இவங்க லைஃப்பில் இவ்வளோ தாண்டி வந்திருக்காங்க, சூப்பராக பண்ணிட்டுருக்காங்க லைஃப்பில், அப்படின்னா உங்களை யாரை சொல்லுவீங்க? கம்பம் மீனா தான். நமக்கு நாமளே இன்ஸ்பிரேஷன். என்னை விட யார் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும்? நான் தான். நம்மளை பார்த்து மற்றவங்க இன்ஸ்பயர் ஆகணும், நம்ம வந்து அவங்கள பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆக வேண்டிய அந்த இடத்துல யாரும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஸோ அப்கமிங்கில் என்ன படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதாச்சும் சொல்ல முடியுமா? இல்லையா, பண்ணேன், இப்போ பண்ணல. இப்போ பண்ணுறோம், இதுக்கே டைம் சரியாக இருக்குது நம்மளுக்கு. ஆனால் ஏதாவது வந்து இப்போ சீரியல்னால பெரிய படங்கள் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? எனக்கு இதுவே ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனாக இருக்குது. ஓகே. அப்போ ஊர் சைடு ஆஃபீஸ் போகிற மாதிரி காலையில் போகிறோமா, சாயந்தரம் வீட்டுக்கு வந்தோமா, நல்லா இருக்குது. எப்போயாவது ஒரு நாள் 2 நாள் கேப் கிடைக்குது, அப்படியே ஊருக்கு போகிறோமா, அப்படியே போயிட்டு
ஸோ பாக்யலட்சுமி பார்த்துட்டு மக்கள், அதாவது பப்ளிக் பிளேஸ்ல வந்து உங்ககிட்ட பேசும்போதோ அவங்க கொடுக்குற அந்த அன்பெல்லாம் எப்படி இருக்கு? என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்க நிறைய பேர். அப்படியே அந்த வில்லேஜில் மட்டும் இப்படி பிடிச்சி இப்படி முத்தம் ஐயோ நீ நல்லா இருக்கணும் தங்க அப்படிலாம் சொல்லுவாங்க, அப்படிலாம் பேசுவாங்க. இன்னும் விட ஹைலைட்டாக சொல்லணுன்னா, உனக்காக நீ சீரியலே பார்க்குறோம்பாங்க. ஐயோ அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு. அந்தளவுக்கு அதாவது நல்லா என்னைய ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. இல்ல? ஆமாம், அவங்க வீட்டில் ஒருத்தவங்க மாதிரி நினைக்கிறாங்க எல்லாருமே. நீ தான் பட்டு பட்டுன்னு கேட்குற, எல்லாரும் நல்லா பேசி விட்டுற அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் பீப்புள்ஸ் ஃபேவரட்னு நினைக்கிறேன் கம்பம் மீனா. அண்ட் இந்த சீரியலில் தான் புதுசாக சில ட்ரெண்ட் செட்டிங் விஷயங்கள் நடந்துச்சு. அதாவது இப்போது ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு, அவருக்கு ஒரு அஃபேர் இருக்குது அப்படின்னா அதை வந்து இது வரைக்கும் எந்த சீரியலும் இந்த மாதிரி காமிச்சது கிடையாது. பட் அவங்க கூட இருக்க ரிலேஷன்ஷிப்புமே அவருடைய பர்சனல், அது அவங்க அந்த மாதிரி வாழலாம் அப்படிங்கிறத வந்து இந்த சீரியலில் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? எல்லா சீரியல்லையுமே காட்டுறாங்களா செல்லம்? அதாவது இப்போ கல்யாணம் ஆனவர் ஒருத்தர் இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் அதோ தப்பு, அதை பண்ணவே கூடாது அந்த மாதிரி சொல்கிற பேர் தான் நான் பார்த்துருக்கேன். பட் இந்த சீரியலில் வந்து அதையும் க்ளோரிஃபை பண்ணி அவங்களுக்கும் கல்யாணம் நடந்து அந்த மாதிரி ஒரு ட்ராக் போயிட்டுருக்கு இல்லையா? நிறைய புது விஷயங்கள் கொண்டு வராங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ மற்ற இதில் வந்து இப்படி செகண்டாக ஏதாவது ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க ஒன்று வில்லியாக இருப்பாங்க. அதை ஏதாவது அப்படியே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர விடாமல் அந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த சீரியலில் பாசிட்டிவாக தான் காட்டியிருக்கோம் நாங்கள். அதுதான் கேட்குறேன். ராதியா கேரக்டர் நல்ல சப்போர்ட், அதே மாதிரி பாக்கியா வந்து ராதியாவுக்கு நல்ல சப்போர்ட், அப்படி தானே காமிச்சிருக்கோம். அது மாதிரி சரி டிவோர்ஸ் வாங்கினதுக்கப்புறமா தானே பண்ணாங்க. அதனால் டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னா அது அவங்களோட பர்சனல் தானே, அதில் தலையிட முடியாது. என்ன திருப்பி நாங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து இருக்கிறதுங்கிறது அப்பா அம்மா எல்லாரும் ஒரு பாக்கிய லட்சுமிக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால அவங்க அப்பா அம்மா எல்லாம் இருக்கிறதுனால கோபி உள்ள வர்றாங்க அந்த மாதிரி தான். ஆனால் நிறைய ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த ஒரு பெரிய டவுட்டும் இருக்குது. டிவோர்ஸும் வாங்கிட்டாங்க, இவரும் வேற ஒரு பொண்ணை பார்த்துட்டு போயிட்டாரு, அப்படியே ஒரே வீட்டுக்குள்ளே இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இது வந்து நடைமுறைக்கு சாத்தியமாகாது. சீரியலுக்குலாம் லாஜிக் பார்க்கக்கூடாது. எந்த ஒரு விஷயம்லாம் வந்து டேரக்டர் சொல்லும்போது நீங்கள் ஒரு நீங்கள் அதில் வந்து செல்வியாக தான் இருக்கீங்க, பட் ஸ்டில் கம்பம் மீனாவா இதெல்லாம் எப்படி சாத்தியம், இந்த டயலாக்லாம் நம்ம பேசணுமா, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்கா? என் சைடு வந்து இருக்காது, எனக்கு இருக்காது. சில விஷயங்கள் அங்கே பேசும்போது ஒரு வேலைக்காரி இந்த மாதிரி எங்களை பேச முடியுமா அப்படின்னு அங்கே அந்த அவங்களோட இதில் லெவல்லேருந்து கேட்பாங்க அந்த கேரக்டரா. அப்போ அம்மா யோசிக்கும்போது ஒரு சில வீட்டில் எல்லாம் 16-20 வருஷம் ஒரு வேலைக்காக இருக்காங்கன்னா அவங்க குடும்பத்தோடு ஒன்றி இருக்கிறாங்கன்னா விஸ்குன்னு பேசுகிற கேரக்டராக இருக்கும் டக்கு டக்குன்னு. ஏன் அப்படின்னு அதே மாதிரி ஒரு ஓனராக இப்படி பேசவும் முடியாதுங்கிற விஷயம் ஒன்று இருக்குது. அது லாஜிக்காக கரெக்டு தான். அவங்க நினைப்பாங்க, நான் அப்படி நினச்சது இல்லை, கதை தானே அப்படின்ட்டு போயிடுவேன் நான். ஆனால் உங்கள் ரியல் லைஃப்பில் இப்போது அந்த அதிகாரத்தில் இருக்கவங்க இப்படி பண்ணுறாங்க, அந்த பணம் பவர் அது வந்து அவங்களுடைய வாய் வழியாக நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்கள் ரியல் லைஃப்பில் ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்படி எதுவும் பண்ணதில்லை. ஓகே. அதிகார துஷ்பிரயோகம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்குறீங்க? இல்லை, நான் அதை ஏன்னா நீங்கள் ஒரு எல்ஐசி ஏஜென்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு மேலே பாஸ் எல்லாம் இருந்திருப்பாங்க. அப்போ அந்த ஏஜென்ட்ஸ் அவங்க எந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க அதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த முகவர்கள்னாலே ரொம்ப அன்பானவங்க. அவங்க எல்லாம் அந்த செவிலியர்ஸ் மாதிரி போய் அன்பாக பேசினா தான் நம்ம பாலிசி வாங்க முடியும். நம்மளுக்குள்ளே என்ன ஒரு இப்போ எப்படி இப்போ வந்து என்ன கேமரா முன்னாடி நடிக்கிறோம், அப்போ கேமராக்கு பின்னாடி நடித்தோம், இதுதான் உண்மை. அதனால் இப்போ என்னை பிடிக்குது, நான் பேசுகிற விஷயம் பிடிக்குதுன்னா இப்போன்னு இல்லை, நம்ம ஸ்டார்டிங்லேருந்தேவும் அப்படி தான். அதனால் யாருக்கிட்டேயும் ஒரு என்னை வெறுத்தவங்கன்னு சொல்லி யாரும் எனக்கிட்ட இல்லை, எனக்கு தெரிஞ்சு எனக்கு இல்லை. எல்லாருமே நல்ல ஒரு பாசக்காரங்க தான். ஏன்னா நான் பாசக்காரி. அடடா. அண்ட் கம்பம் மீனாக்கு இதுதான் மோட்டோ, லைஃப்பில் இதை பண்ணிடணும் அப்படின்னா அது என்ன விஷயம்? லைக் இந்த சீரியலோ, அதாவது மீடியா லைஃபோ இல்லை நான் மீடியாவோ வாட் எவர், இதான் என்னோட மோட்டோ, இதை நான் பண்ணுவேன் என் லைஃப்லனா என்னது? இல்லை, அப்படி ஒரு இது எதுவும் இல்லை. ஃப்ளோவில் போட்டுன்னு விட்டுறது தான் நம்ம பாலிசியே. அதுதான் எதுவாக இருந்தாலும் கோயிங் வித் பிளானிங்கே கிடையாது. எதுவுமே வடிவேல் சொல்கிற மாதிரி பிளான் பண்ணி பண்ணணுங்கிறதான் கிடையாது. ஏன்னா எனக்கு கடவுள் நம்பிக்கை நிறையா இருக்குது. நான் கடவுளை நம்புகிறேன். எல்லாமே அவர் பண்ணுறது தானே. எனக்கு நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, நான் வந்து தீவிர சிவபக்தை. என் அப்பன் ஈசன் தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் எது நடந்தாலும் அவரோட இது தான். அதனால் ஃப்ளோவில்
போயிடுவேன். நீங்க சொல்லியிருக்கீங்க ஒரு இன்டர்வியூல, நான் சஷ்டி விரதம் இருந்து தான் என்னுடைய முதல் பெரிய பையன். பையன் பிறந்தான். அப்போ வந்து பொதுவா இந்த மாதிரி இவ்ளோ கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க, அவங்க லைஃப்ல ஒரு மேஜிக் நடக்கும். அது கடவுளால நம்புவாங்க இல்லையா? அந்த மாதிரி உங்க லைஃப்ல நடந்த மேஜிக்? நான் நடிகையானதே பெரிய மேஜிக் தான். ஏன்னா எனக்கும் எங்கள் ஃபேமிலிக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. நாங்கள் வந்து சம்மந்தமே கிடையாது. எங்கள் அம்மா படம் பார்ப்பாங்க. எங்கள் அம்மா வந்து தீவிர எம்ஜிஆரோட ரசிகை. எங்கள் அம்மா படம் படம் போட்டாங்கன்னா எங்களை கூட்டிகிட்டு நாங்கள் அப்படி கைப்பிடிச்சிட்டு ஏமா போய் படம் பார்த்துருக்கோம். அவ்வளோதான். மற்றபடி எங்களுக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் நான் ஒரு கற்பனையிலலாம் அப்போ நம்ம சினிமா பார்க்குறோம் வைக்கிறோம்ல, அப்போ படிக்கும்போது சொல்லும்போது நான் இந்த நிறைய வந்து அப்போயெல்லாம் பாரதிராஜா சார் வந்து எங்கேயோ போவாங்களாம், காலேஜுக்கெல்லாம் போவாங்களாம், அங்கே வாசலில் நிற்பாங்களாம் ரேவதி மேடம். அப்போ எல்லோரும் அப்போ ஹீரோயின் கண்டுபிடிக்கும்போது எங்கேயாவது நின்று அவங்கள பார்த்து அவங்க பின்னாடி போய் வீட்டில் கேட்டு அவங்கள ஹீரோயினாக செலக்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி நம்ம இந்த அப்போல்லாம் கல்கண்டு இந்த மாதிரி புக்கு வரும்போது அதை படிச்சிருக்கோம். அது மாதிரி நம்மளை எங்கேயாவது பாரதிராஜா சார் பார்த்து நம்மளை கண்டுபிடிச்சி ஒரே நம்ம நடிகாயிருவோம். இந்த மாதிரி கற்பனைகள் இருந்திருக்கு. ஆனால் அந்த கற்பனை வந்து நிஜமாகவும் சத்தியமாக நினைக்கவே இல்லை. இதுதான் பெரிய மேஜிக்கும் நினச்சதில்லை. அதுவும் நான் எதிர்பார்த்த நான் நினச்ச பாரதிராஜா சார் மூலமாகவே நான் வந்து சீரியலில் அறிமுகமானேன். எனக்கு வாய்ப்பு கிடச்சதான் ஒரு பெரிய ஒரு விஷயந்தான். ஏன்னா நிறைய பேர் சினிமாவில் நடிக்கணும்னு வாய்ப்பு தேடி போய் அலைகிறாங்க. எல்லோரும் சென்னையில் வந்து ஒவ்வொரு ஆஃபீஸ் போய் ஃபோட்டோஸ் கொடுத்து அலைகிறாங்க, வாய்ப்பு கிடைக்குமான்னு போகிறாங்க. நான் எங்கேயும் போய் சினிமாக்காக வாய்ப்பு கேட்டதும் இல்லை, எங்கேயும் போனதில்லை. நான் ஊரில் இருக்கேன், எல்ஐசி ஏஜென்ட். என்கிட்ட வந்து அரசன் ஒரு அண்ணா வந்து இந்த மாதிரி பாரதிராஜா சார் தெக்கத்தி பொண்ணு சீரியல் எடுத்துகிட்ருக்காங்க, நீ நடிக்கிறியாம்மான்னு அவங்க தான் கேட்டாங்க. கேட்கும்போது தான் அப்போ தான் எனக்கு இப்போ எல்ஐசியும் கொஞ்சம் டவுனில் இருந்துச்சு. சரி ஏன் நம்ம ட்ரை பண்ணுறோம், ஓகே நீ நடிக்கலாமே அப்படின்னு. நாளைக்கு நம்ம காலைல போகும்போது நான் கூப்பிட்டு போகிறேம்மா அப்படின்னு சொல்லி ஈவினிங்காக என்கிட்ட கேட்குறாங்க, நாளைக்கு ரெடியாக இருமா நான் கூட்டிகிட்டு போகிறேன். நாங்கள் அதே மாதிரி அதாவது எங்கள் ஊர் கம்பத்துலேருந்து தேனிக்கு பக்கத்தில் ஷூட்டிங் நடந்துட்டுருச்சு, அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ சார் வந்து மானிட்டரில் உட்காந்து அப்போ ரஞ்சிதாவும் நெப்போலியன் சார் தான் நடிச்சிட்ருக்காங்க. அவங்க தான் ஸ்டார்டிங். பாரதிராஜா சார் வந்து மானிட்டர் முன்னாடி உட்காந்துருந்தாங்க. இவங்க பக்கத்தில் அவங்க நின்று, சார் இந்த கனகான்னு ஒரு ரோலுக்கு ஆர்டிஸ்ட் வேணும்னு கேட்டிங்களா, ஆள் வேணும்னு கேட்டிங்களா, இந்த பிள்ளை நடிக்கிறேன்னு சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. சார் இப்படி பார்த்தாங்க, பார்த்துட்டு எந்திரிச்சு இந்த ஒரு டைலாக் சொல்லி எங்கே அந்த டைலாக்கை சொல்லுனாங்க. நான் அப்படியே உடனே சொல்லிட்டேன், ஆம்பளைங்க போய் அடக்குனா தான் காலை அடங்குமா, ஏன் நாங்கள் அடக்குனா காலை அடங்காதா, நாங்களும் ஜல்லிக்கட்டுக்கு வருவோம் அப்படிங்கிறத அந்த ஸ்லாங்கில் அதை மாதிரி அப்படி சொல்லணும். அப்படி சொன்னோன்னே அப்போயே முதுகில் அடி தட்டி கொடுத்து, பரவாயில்லையே வெரி குட், சரி நாளைக்கு இருந்து ஷூட்டிங் இருக்குது வந்துடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அப்படி தான் வாய்ப்பு கிடச்சிது. அதனால் அதை அங்கே ஊரில் இருந்துக்கிட்டே ஒரு 4-5 படங்கள் பண்ணேன். இந்த சீரியல் சீரியல் தெக்கத்தி பொண்ணு ஃபஸ்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் ஃபுல்லாக படங்கள் தான் பண்ணேன் நான். ஊரில் இருந்துகிட்டே படம் பண்ணும்போது தான் சரி ஏன் நம்ம இங்கேருந்து நம்மளுக்கு இங்கேருந்தே கிடைக்குது, நம்ம ஏன் போய் சென்னையில் போய் ஒரு வாய்ப்பு தேடக்கூடாது, நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது சினிமாவில் கலைத்துறையில், நம்மளை கலைத்தாய் கூப்பிடுறா அப்படின்னு நினச்சிட்டு சென்னை வந்தவ தான் நான். அதுக்கு தான் என் பையனுக்கு இங்கே ரெட்டில் வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜில் சீட் கிடச்சிது. அவன் அங்கே படித்தான் பெரியவன். அப்படி இங்கே வந்தேன். அவன் ஹாஸ்டலில் தான் படித்தான். நான் வந்து வாய்ப்பு அப்புறம் இங்கே வந்து தான் அதுக்கப்புறம் தான் அட்ரஸ்ஸு ஒவ்வொரு லிங்காக கிடச்சி அப்படி பண்ணி தான் இங்கே வந்திருக்கேன். இதுவே ஒரு பெரிய மேஜிக் தானே. அஃப்கோர்ஸ் நம்பிக்கை எனக்கும் வருது. அண்ட் இவ்வளோ வருஷத்தில் நீங்கள் பாக்யலட்சுமியில் எவ்வளோ டயலாக் சொல்லியிருப்பீங்க. உங்களோட ஃபேவரட்டான டயலாக் என்னென்னு எங்களுக்கு இப்போ சொல்லி காட்ட முடியுமா? ஏதாவது ஒரு சின்ன டயலாக். பாக்கியாக்கா. ஆனால் அது எத்தனை பேருக்கு ஃபேவரட் தெரியுமா? உங்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு அது ஃபேவரட் டயலாக். இப்போது பாக்யலட்சுமியில் வந்து விறுவிறுப்பான ஒரு சில சீன்ஸ் போயிட்டுருக்கு. இது ஃப்யூச்சரில் என்னவா மாறப்போகுது, செல்வி பையன் வந்து இனி அவன் கல்யாணம் பண்ணுவாரா மாட்டாரா, அதை நீங்கள் ரிவீல் பண்ண வேண்டாம், ஏதாவது ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்தா. இல்லை இது ஹிண்ட்டும் இல்லை ரிவ்யூ இல்லை, அது எல்லாமே எங்கள் டயலாக் ரைட்டர் மேடம் கையில் இருக்குது, எனக்கு தெரியாது. இப்போ எப்படி அட்லீஸ்ட் நீங்கள் என்ன நடக்க போது சொல்ல வேண்டாம், கூடிய விரைவில் நடக்க போதா இல்லை கொஞ்சம் இழுக்க போதா அந்த மாதிரி தெரியல. ஆனால் அவங்க எல்லாருமே என்ன பேசிக்கிறாங்கன்னா கூடிய சீக்கிரம் சீரியல் முடிய போகுதுன்னு பேசிக்கிறாங்க. அதனால் எது நடந்தாலும் கூடிய சீக்கிரம் முடிய போதா சீரியல்? ஆமாம் 5 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் வாய்ப்பு இருக்குது, தெரில. எங்கள் டீமில் தான் பேசிகிட்டு இருக்காங்க, எங்கள் இதில் ஆர்டிஸ்ட் எங்கள் கோ ஆர்டிஸ்ட் இவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் அப்படி முடியுதுன்னா இது கல்யாணம் நடக்குதா நடக்கலையா என்ன நடந்தாலும்
தெரிஞ்சிருமே, சீரியலே முடிய போதுங்கும்போது நம்மளுக்கு முடிவு தெரிஞ்சிரும்ல. ஓகே. நாங்க வந்து பாகியலட்சுமி முடிய போது சொல்லும்போது ஆடியன்ஸ் என்னால அந்த நம்பவே முடியல. ஏன் இது முடியுது அப்படிதான் இருக்கு. பட் உங்க வாயால கேட்டோடனே ஐயையோ முடியுதே அப்படி இருக்கு எனக்கு. ஸோ எஸ், அடுத்த சீரியல்கள்ல இன்னும் நிறையா கேரக்டர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு எனக்கும் ஆசையாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் மேம். தேங்க்யூ செல்லம், தேங்க்யூ ஸோ மச். Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. Noise and Grinds Sasta Production presents Rock on Harris live in concert Coimbatore. Book your tickets on District app or scan the QR code below.